சுத்தமான பாலோட அட்ரஸ் என்னன்னா கண்ட்ரி டிலைட். அத நான் சொல்லணும். சரி சொல்லி இது ஆப்ல தான் ஆர்டர் பண்ணணும். என்ன இப்போ என்ன செய்யணுங்கிற மச்சான்? உனக்கு அவ்வளோதான் மரியாதை. சார் சேஞ்ச் இல்லை, நீங்கள் தான் முதல் கஸ்டமர். பரவாயில்ல ப்ரோ, வச்சுக்கோங்க. டேய், இவன் வேற ஒருத்தன் வண்டி ஊற்றிட்டு இருக்கான்டா. இருங்கடா வரேன். இப்போ பார்த்தா அர்ஜென்ட் பண்ணிட்டே இருப்பீங்களா? இவனை புக் பண்ணது தப்பாக போச்சுடா. சார் இருங்கடா வரேன். சார் என்னப்பா? 133 ரூபா ஆச்சு சார். சரி இரு, வரேன். இருப்பா, உனக்கு அமுச்சு விட்றேன். ஐயா சிவா, கம்பெனில ரொம்ப வேலையா? ஏற்கனவே 3 மாசம் வாடகை பாக்கி இருக்கையா? இந்த மாசமும் தரல. எப்பவும் வாசல்ல நின்னு திட்டுற மனுஷன் இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து பண்ட பாத்திரமெல்லாம் தூக்கி வீசிட்டாடியா. தெருவே நின்று வேடிக்கை பார்த்துச்சையா. அப்புறம் நம்ம ராசு மாமால அவர்தான் வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி கொஞ்சம் பணத்தை கொடுத்து பிரச்சனையை முடிச்சு வச்சாரியா. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்குது ஹாட் மார்னிங் வித் மீ அஜய் கிருதி. அண்ட் இன்னைக்கு நான் என்ன கருத்தோட உங்களை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவும் அனுபவமும். அறிவும் அப்படின்ற பட்சத்தில் என் மைண்டுக்கு முதல்ல ஞாபகம் வரவங்க எங்கள் ஜெனரேஷன் பீப்புள் தாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்பெஷலைஸ்ட் இன் மெனி திங்ஸ். நிறைய விஷயங்களை என்னடா இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்க? மச்சான் என்னால் சத்தியமாக முடியலடா. ஒரே வெறுப்பாக இருக்குடா. இதுக்கப்புறமும் இந்த வண்டி ஓட்டிட்டு என்னால் இங்கே சமாளிக்க முடியுமான்னு தெரிலடா. ஊருக்கும் போக முடியாமல் இங்கே வேலையும் கிடைக்காம ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடா. ஹெச்ஆர் எதுவும் அப்டேட் பண்ணாராடா? ஏண்டா அதை கேட்குற நேரமாடா அது? இன்னும் ஒரு வாரம் மட்டும் போடுடா, நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் உனக்கு. வாரம் இதான் மச்சான் சொல்கிறேன். நீயே யோசிச்சு பாரு. நான் வந்து 2 மாதம் ஆச்சு. நீ சொன்ன நம்பிக்கையில் தான்டா ஊர்லேருந்து கிளம்பி வந்தேன். ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா தப்பா முடிவு எடுத்துட்டோன்னு தோணுதுடா. டேய், அந்த ஹெச்ஆர் கொஞ்சம் கிறுக்கண்டா. நான் ரெஃபர் பண்ணேன்னு இழுத்தடிக்கிறான். ஊரில் அம்மா எல்லார்ட்டையும் என் பையன் மெட்ராஸில் வேலை பார்க்குறான், ஐடியில் மாசமான 30,000 சம்பளம் வாங்கினான்னு சொல்லி வச்சிருக்கடா. ஆனால் என்ன பாரு, இங்கே தெருவா வண்டி ஓட்டிட்டு சுற்றிட்டு இருக்கேன்டா. அதுக்காக நான் இந்த வேலையை தப்பு சொல்ல. என்ன வேலை பார்க்க வந்தோம், என்ன பண்ணிட்டு இருக்கணும் ஒரு மாதிரி வலிக்குதுடா. இன்னைக்கு வீட்டில் என்னாச்சு தெரியுமா? அது குடும்பத்தை பார்த்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வந்தது இல்லைடா. ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு வந்து வாடகை தரலன்னு ஒரு மாதிரி எல்லாரும் முடியும் அம்மாவை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான்டா. டேய் புரியுதுடா, எனக்காக ஒரே ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுறா. உனக்கு நான் என்னன்னு அப்டேட் பண்ணுறேன். இல்லை மச்சான், எனக்கு நம்பிக்கையே போச்சுடா. முன்னெல்லாம் எப்படா சென்னை வருவோன்னு இருக்கும்டா. ஏன் தான் வந்தோன்னு இருக்குடா. டேய் ஏன்டா அப்படி பேசுற மச்சான்? ஹலோ,
மேல இருந்து எனக்கு எவ்வளவு ப்ரெஷர் தெரியுமா? ஐ காண்ட் ஹேண்டில் திஸ் எனிமோர். நான் உன்னை கையை காமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். சார் நான் இப்போ தான் சார் ஆஃபீஸ்லேருந்தே கிளம்புறேன். எனக்கு புரியுது என்னால் தான் இவ்வளோ பிரச்சனைன்னு. நான் எப்படியாவது எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் சார். இதைத்தான் 2 நாளா சொல்லிட்டு இருக்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஈவினிங் 6க்குள்ள எல்லா ப்ராஜெக்டும் சப்மிட் பண்றேன். அப்படி இல்லைன்னா நீயே பேப்பர் போட்டு போயிரு. வந்துடுறாள் உயிர் எடுக்கிறதுக்கு நீ ஊர்ல இருந்து. ஓடிபி சொல்லுங்கள். 5546. ஏங்க ஏதாவது எமர்ஜென்சியா இருக்க போது எடுத்து பேசுங்க. இல்லைங்க பரவாயில்ல. ஏங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏங்க என்னாச்சு? நிறுத்துங்களேன் சொல்றேன். நீங்க பேசுங்க, நான் அப்படி நிக்கிறேன். மா சொல்லுமா. என்னப்பா இந்த நேரத்துல வெளியில இருக்க? இது கம்பெனியில் இப்போதாம்மா நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு, அதான் ரூம் போயிட்டு இருக்கேன். சரியா. ஆமா நீ வேலை பார்க்குற கம்பெனி பேர் என்னப்பா? இப்போ எதுக்குமா கம்பெனி பேர்லாம் உனக்கு? இல்லையா, யாராச்சும் உன் பையன் எங்க வேலை பார்க்கறான்னு கேட்டா அம்மா உன் கம்பெனி பேரை சொல்லுவல்ல. தாஜ் கோரமண்டல் கம்பெனிமா. என்னதான் பேரோ வாயிலேயே நுழைய மாட்டேங்குது. அது யாரியா? உன் பின்னாலே ஒரு பொண்ணு நிக்குது. கூட வேலை பார்க்குற பொண்ணுமா அது? அப்படியா? சரியா, அந்த பொண்ணுகிட்ட கூட அம்மா 4 வார்த்தை பேசிக்கிறேன். மா நீ சொன்ன ஒன்றெல்லாம் கொடுத்துட முடியாதுமா, அவங்க பெரிய அதிகாரி. நம்ம ஏதோ கொடுக்க போக சங்கடப்பட போறாங்கம்மா. தப்பாலாம் நினைக்க மாட்டாங்க. 4 வார்த்தை தான் பேசுவேன். குடுசாமி. ஏங்க மா நல்லா இருக்கீங்களாம்மா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி கண்ணு இருக்க? சூப்பரா இருக்கேம்மா. தம்பி எப்படிமா இருக்கான்? அவனை விட்டுட்டு என்னால இருக்கவே முடியலம்மா. படிச்சுட்டு மெட்ராஸ்ல தான் வேலை பார்ப்பேன்னு ஒத்த காலில் நின்னு போனாமா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இங்க அவர் நல்லா தான் இருக்காரு. பின்ன காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஊர்ல இருந்தா எப்படிமா? இந்த மாதிரிலாம் வெளியில வந்து வேலை பார்த்தா தானே நல்லா சம்பாதிக்க முடியும். அதுவும் சரிதாம்மா. இருந்தாலும் என் கையில செல்லமாவே வளர்ந்துட்டால. கொஞ்சம் உப்பு காரம் கூடுனா கூட சாப்பிட மாட்டாமா. அங்க ஹோட்டல் சாப்பாடுலாம் எப்படி ஒத்துக்குதோ. கேட்டா நான் நல்லா இருக்கேன், நீ கவலைப்படாதுன்னு எனக்கு ஆறுதல் சொல்றான். மா கவலைப்படாதீங்கம்மா, நாங்களாம் இருக்கோம்ல, பாத்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா. தம்பி ஊருக்கு வரும்போது நீயும் கண்டிப்பா வீட்டுக்கு வரணுமா. கண்டிப்பா வரேம்மா. அப்புறம் அவனை கொஞ்சம் தாடி மிஸ் எடுக்க சொல்லுமா. எப்ப கேட்டாலும் வெளிநாட்டு கம்பெனி இஷ்டம் போல வரலான்னு சொல்றான். பார்க்க முடியல, கன்றாவியா இருக்கான். சரிம்மா கண்டிப்பா சொல்றேன். அவர்கிட்ட ஃபோன் தரேன். ஏமா உனக்கு இப்போ நான் தாடி மீஸ் எடுக்காததான் பெரிய பிரச்சனையா தெரியுதுல்ல? ஏயா 5000 ரூபாய் அனுப்பி வச்சிருக்கிறேன். பாக்கி சம்பளம் எப்பயா வரும்? ஆஃபீஸில் சுதர்சன்ட்ட பேசியிருக்கம்மா. அவன் இந்த பேங்க் டீட்டெயில்ஸு ஆதார் கார்டெலாம் கேட்டிருக்கான். இந்த வாரம் எண்டுக்குள்ளே வந்துருமா. வந்தவனும் உனக்கு மாற்றி விட்டுறேன். அந்த பாக்கி வாடகை பணத்தை கட்டிடுமா. சரியா. இவா, நேரத்துக்கு சரிம்மா. சாப்பிடுயா. சரிம்மா எனக்கு டைம் ஆச்சு. நான் உனக்கு ரூம் போயிட்டு சாயங்காலமாக கால் பண்ணுறேன். பார்த்து வண்டி ஓட்டுப்பா. சரிம்மா. கவனமா வீட்டுக்கு போ. சரிம்மா.
ஏங்க காலையில் வரும்போது நோட் பண்ணேன், ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்தீங்க. எதுவும் ப்ராப்ளமா? அதை விடுங்க, எப்பயும் போல ஒர்க் ப்ரெஷர் தான். நான் தான் ரொம்ப தலைக்கு ஏற்றிக்கிட்டேன் போல. இங்கே யாருக்கு தாங்க ப்ராப்ளம் இல்லை? தோ வண்டி ஓட்டிட்டு வந்த நீங்களிருந்து உங்கள் கூட வண்டியில் உட்காந்துட்டு வந்த நான் வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது. அதுக்குன்னு அதே யோசிச்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி அதுக்குள்ளேவா இருக்க முடியும்? எல்லாமே சரியாயிரும். இல்லனா நம்ம சரி பண்ணிடலான்னு அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். இப்ப கூட பாருங்க, உங்க கூட வண்டியில வரும்போது உங்க அம்மா கூட எல்லாம் வீடியோ கால் பேசுவேன்னு நினைச்சு பார்த்தனா என்ன, ஆனா நடந்துச்சுல. ஸோ மிராக்கல் ஹேப்பன்ஸ். ஏதோ ஒரு கோட் கூட இருக்குமே, சடனா ஞாபகம் வரல. இந்த உலகம் அடுத்த நொடி மறைத்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம். ஆனா எதை வேணா ஒத்துப்பங்க, டாஸ்க் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றேன்னு சொன்னீங்க பாருங்க. எவ்வளோ ஆச்சு? ஒரே நிமிஷம். 250. ம் ம் திரும்பவும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அட என்னங்க நீங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்னு அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி பார்த்தா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கு, ப்ரெஷர்லாம் இறக்கி வச்ச மாதிரி. ஏங்க ஒரு நிமிஷம். என்னதான் இருந்தாலும் உங்கள் அம்மா கிட்ட போய் தான் சொல்லியிருக்கோம். அதை எப்படியாவது உண்மையாக்கிடுங்க, இல்லைன்னா நைட் எனக்கு தூக்கமே வராது. ஐயோ, இன்டர்வியூலாம் பாஸ் பண்ணிட்டேங்க. ஜாயினிங் லெட்டர் மட்டும்தான் வரணும். இந்த வீக்குள்ளே கன்ஃபார்மாக ஜாயின் பண்ணிடுவேங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்படிங்க கண்டிப்பாக சீக்கிரமாக வேலைக்கு போயிடணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தன்னம்பிக்கையை இழக்கிற மனுஷன் வாழ்க்கையோட பேச மாட்டான். பார்வையில் இருட்டும் மனசில் சோகமும் அவனை மூழ்கடிச்சிரும். அப்போ நம்மளை கிராஸ் பண்ணுற யாரோ ஒருத்தர் கொடுக்குற சின்ன சிரிப்பு, ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையவே மாற்றும். நிழலாக இருந்த எனக்கு வெளிச்சத்து காட்டின அந்த பொண்ணு மாதிரி. அந்த ஒரு சின்ன புள்ளியிலிருந்து தான் ஆரம்பிச்சது என்னோட வாழ்க்கை.